ஓம் முருகா போற்றி. இந்த பதிவை பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. முருகனுக்கும் நன்றி. முருகனை கும்பிடுறதுக்கு இப்படி கும்பிட்டா நமக்கு அருள் புரிவார், அந்த மாதிரி சில சந்தைகள்லாம் இருக்கும். முருகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரும் இல்லாதப்போ அமைதியான தனியாக இருக்கும்போது முருகர் படத்தை வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு போதும். அந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு முருகர் முகத்தையே பார்த்துட்டு இருந்து இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு கஷ்டம் நடந்திருக்கலாம், அன்றைக்கி ஒரு மன வருத்தம் நடந்திருக்கலாம், யாராச்சும் பேசின வார்த்தை உங்களை தச்சிருக்கலாம் மனசை. எதுவுமே நினச்சி பார்க்க வேண்டாம். அந்த முருகர் முகத்தையே நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்கள் கண்கள்லேருந்து தண்ணி தானாக பெருகும் இல்லையா? என்ன கஷ்டம் இருக்கோ அது அடுத்த நாளே ஏதோ ஒரு ரூபத்தில் அது மறைஞ்சிடும், அது தானாக சரியாகும். இல்லையா, உங்களால் சரியாகணும்னா என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்கணுன்றது உங்கள் மனசுக்கே தானாக புரிய வைப்பார். பேசும் தெய்வம்ன்றது முருகர் 100க்கு 100 உண்மை. உங்களால் ஒரு பிரசாதம் செய்ய முடியல, ஒரு வாழைப்பழம் வைக்க முடியல, பரவாயில்ல, ஒரு அகல் விளக்கு போதும். அகல் விளக்கு ஏற்றி வச்சு சாமி படத்தை தொடச்சி சந்தன குங்குமம் இட்டு முருகரை மனசால் அவர் எந்த ஸ்லோகமும் தெரியல, எனக்கு பாட்டு தெரியல அப்படின்னா கூட ஓம் சரவண பவன்றத பொறுமையாக ஓம் சரவ அது எவ்வளோ ஆள் மனசில் இருந்து நம்ம அந்த முருகர் முகத்தை பார்த்துட்டு சொன்னாலுமே அதுவே பலன் தரும். நீங்கள் இது வேணும்னு எதுவுமே உங்கள் முருகரிடம் கேட்க வேணாம், அவராக தருவார். முருகனே வந்து தருவார். முருகர் முகத்தை பார்த்து உங்கள் மனசில் இருக்கிறது சொல்லாமல் அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்து ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவன் சொன்னால் போதும். அவர் எங்கே இருந்தாலும் ஓடோடி வந்து உங்கள் கஷ்டத்தை என்ன வருத்தப்பட்டீங்களோ, இல்லை உங்களுக்கு ஒரு பகைமை இருக்குது, தேவையில்லாத ஒரு தப்பாக புரிஞ்சுட்டு ஒரு பகையாளியாகவே மாறி இருந்தவங்க கூட தானாக புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இதை முழுசாக நம்புங்க. நீங்கள் போய் உங்கள் சார்பாக எடுத்து சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. எதுவுமே உங்கள் சார்பாக முருகர் இருப்பார் அங்கே. அதை முழு மனதோடு நம்புங்க. ஓம் முருகா போற்றி ஓம்